வணக்கம் வணக்கம் வணக்கம். சந்தை பார்க்கலாம் என்று எப்படி என்று பூ பாத்தீங்களா? முல்லைப்பூ, மல்லிப்பூ, கனகாம்பரம் சூப்பரா இருக்குதா? கனகாம்பரம் சூப்பரா இருக்குங்க. இங்கெல்லாம் கனகாம்பரம் நல்லா தலைக்கு வைப்பாங்க. நம்ம ஊர்லதான் நொங்கு நொங்கு வாங்கலாம். ఎట్లా తమ్ముడు? 100కి 3 3 కాయలు పెట్టి ఉంచండి, నేను అలా వచ్చినట్టు తీసుకుంటాను. అదేంటిది ఒకటా? అది ఒక్కాయా? కాదు, మరీ చిన్నగా ఉంది. అది లేత కాదు. పెద్దవి కొట్టచ్చు కదా తమ్ముడు? 3 కాయలు వచ్చి 3 రూపాయలు. 3 కాయలు కొడతాను. 100 కాయలు కొడతారంట. 3 కాయలు. ஒரு காய் பார்த்தோம்னா சரி வரலப்ப வாங்கிக்கலாம்னு பாப்போம். அதுக்குள்ள அது இல்ல, அட்ரஸ் எல்லாம் ஓடி போயிரும். என்ன பண்றது? சந்தைக்கு வந்தாலே அப்படித்தான். ఎట్లా అమ్మా అది? సరే 40 రూపాయలు 3 రూపాయలు. ₹100 அது படியில 3 படியாமா. 3 వేసి ఉంచు. 100 రూపాయలుగా రేట్ అలా కట్టి పెట్టి నేను వచ్చేటప్పుడు డబ్బులు ఇచ్చి తీసుకుంటాను. ఇలా వచ్చేటప్పుడు డబ్బులు ఇచ్చి తీసుకుంటాను. ద్రాక్ష వద్దు. வாங்க வாங்க, வேர்க்கடலை வாங்கியாச்சு. ₹100க்கு 3 படி. ஆமா, அவங்க 10 ரூபாய்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. 10 ரூபாய்க்கு தான் விக்குது அங்கேயுமே. அது 10 10 10 10 10 10ங்கிறாங்க. பாத்துக்க வேண்டியதான் என்னன்னா எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வாங்கி பண்ணி போட்டோம்னா நான் சமைக்கவே மாட்டேங்கிறேன். அதான் பெரிய வேலை. காய் இத்து 15 நாள் ஆகுது. என்ன பீட்ரூட் இருக்கு, கேரட் என்ன வீட்டுக்குள்ள கிடக்குது, அப்படியே வைக்கவே இல்லை. அத என்ன பண்றது? சின்ன சிகுறு அதுனா அப்படியே புளிய மரத்துல கொழுந்துலாம் இருக்கும்ல, அதை கொண்டாந்து கொண்டாந்து இங்க வைக்கிறாங்க. அதுவும் பருப்பும் போட்டு வச்சு சாப்பிடுறாங்க அவங்க. என்ன பண்றது? விலை முன்னாடியேதான் கம்மியா இருக்கும். நான் இங்க வர பாருங்க, இவ்வளவு தூரம் சின்ன வெங்காயத்துக்காக வர்றேன். அதனால இங்கிட்டலாம் ஜாஸ்தியா இருக்கு விலை. என்ன பண்றது? அதெல்லாம் கூட்ட ஃபுல்லா இருக்குதுங்களா? காலையில சும்மா கிடந்தது பாத்தீங்களா? இது எவ்வளவு கூட்டம்.